என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய பிரித்யங்கரா உனக்கு உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். துரோகியினுடைய இல்லத்திலிருந்து அம்மா செய்தி கொண்டு வந்திருக்கிறாள் என்றவுடன் என் பிள்ளைக்கு மனது சற்று தெளிவடைகின்றதல்லவா? அம்மா, துரோகத்தை செய்தவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத உன்னுடைய பிள்ளை மட்டும் நான் இங்கே எத்தனை வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? நீயோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய். இதை காணும் பொழுதெல்லாம் என்னுடைய மனது அத்தனை பாடுபடுகின்றது. தெய்வங்கள் இருக்கின்றார்களா இல்லையா? நான் வணங்குகின்ற என் பிரித்யங்கரா எனக்காக என்ன செய்கின்றாள் என்று என் பிள்ளை என் முன்னால் வந்து நின்று கொண்டு கண்ணீர் விட்டாயல்லவா? உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா எனக்கு வந்துவிட்டது. என் குழந்தை பட்ட வேதனைகளையும் என் குழந்தை அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் பார்த்துவிட்ட பிறகு இந்த பிரித்யங்கரா உன்னுடைய துரோகிகளை விட்டு விடுவேனா என்ன? அவர்களுக்கு சரியான நேரத்தில் தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அதற்கான நேரத்தை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன். முதலில் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அங்கு என்ன நிலவரம் என்று பார்க்கலாம் என்று உன் அம்மா நான் அங்கு செல்ல துணிந்தேன். என் குழந்தையே, இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் அவர்கள் இல்லத்திற்குள் இந்த பிரித்யங்கரா நுழைந்து விட்டேன். என் தங்கமே, நான் அங்கு சென்ற காட்சி உனக்கு நான் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள், அங்கு நடந்தேறிய விஷயங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், இனிமேல் அங்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றியும் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ இதனை கேட்பதற்கு முன்பாக முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். துரோகத்தை செய்தவன் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அதுபோல வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதனால் ஏமாற்றப்பட்ட நீ ஒரு நாளும் வீழ்ந்துவிட மாட்டாய் என்பதனை மறந்து விடாதே. ஆரம்ப காலகட்டம் எல்லோருக்கும் கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவரவர்கள் செய்த புண்ணிய பலன்கள் அவர்களுக்கு கை கொடுக்கும். அவரவர்கள் செய்த பாவத்தினுடைய பலன்கள் அவர்களுக்கு அதனினுடைய வேலையை காட்டிவிடும். அப்படித்தான் என் பிள்ளையை இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கப் போகின்றது. இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியத்திற்கான பலன்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ செய்த பாவங்கள் எல்லாம் கழிந்து விட்டது. என் பிள்ளை, என்று நீ ஏமாற்றத்தை சந்தித்தாயோ அன்றே நீ செய்த பாவம் எல்லாம் கழிந்தது. இப்பொழுது புதிதாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைவதற்கு நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சரி, உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த நிலையில் இருக்கின்றது என்று உன் தாயானவள் நான் சொல்லிவிட்டேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது? என் பிள்ளையே, உனக்கு செய்த துரோகத்தை பற்றிதான் அவர்கள் நான் சென்ற பொழுது அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த துரோகத்தை அவர்களுக்கு செய்திருக்கின்றோம், இதற்கு மேலும் எதுவும் செய்யலாமா என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே அந்த குடும்பத்தில் இருந்த ஒருவர் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரை அவர்களுக்கு செய்து அதனால் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதாதா? இதற்கு மேலும் ஒருவர் வாழ்க்கையில் துரோகத்தை செய்து குடும்பமே அழிந்துவிட வேண்டுமா? உனக்கு அந்த எண்ணம்தான் இருக்கிறது என்றால் தாராளமாக செய். இது நாள் வரையிலும் இன்னொருவருக்கு துரோகத்தை செய்வதனால் நாம் பட்ட கஷ்டம், நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்ற வேதனைகள், வெளியில் சொல்ல முடியாமல் நாம் தவிக்கின்ற தவிப்பு, தினம் தினம் கண்ணீரை துடைத்து கொண்டு மற்றவர்கள் முன்னால் சிரிப்பது போல நடிப்பு என்று வாழ்க்கையே ரணகளமாக மாறிவிட்டது.
இதற்கு மேலும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்து வாழ்ந்து விட வேண்டும். வாழ்க்கையில் என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். மாறாக எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆசைப்பட்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களையும் செய்ய நினைக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்திருந்தால் இப்பொழுது மீண்டும் இது போன்ற செயலை செய்வதற்கு துணிந்திருக்க மாட்டாய். எங்கே நாம் கஷ்டப்படுகிறோம், வேதனைகளை அனுபவிக்கிறோம் என்று தெரிந்தால் நீ யாருக்கு துரோகங்களை செய்தாயோ அவர்கள் மனது சந்தோஷம் அடைவார்கள். தனக்கு செய்த பாவத்திற்கு தான் இவர்கள் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்து துள்ளி குதிப்பார்கள். மற்றவர்களுக்கு தெரியாமல் இத்தனை நாட்களும் எப்படி பாதுகாத்தோமோ அதுபோல குறை காலமும் இந்த வாழ்க்கையை கொண்டு சென்று விட வேண்டும். இனிமேல் யாரை பற்றிய சிந்தனையும் வேண்டாம். நமக்காக இருக்கின்ற சில காலமும் வாழ்ந்து விட வேண்டும். நாம் செய்த இந்த தவறை உணர்ந்தாலே நமக்கு தண்டனைகள் குறைந்து விடும். தண்டனைகளை குறைத்து தெய்வத்தின் காலடியில் சரணடைந்து நமக்கான மன்னிப்பினை பெறுவதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய தொடங்க வேண்டும். மாறாக இனி யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்க கூடாது என்று அங்கே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் இன்னொருவர், நாம் யாருக்கு இத்தனை பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததனால் இன்று இத்தனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால்தான் தெய்வம் நம்மை மதிக்கும் என்றும் சொன்னார்கள். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பது உண்மைதானே? உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததாலும் உனக்கு துரோகங்கள் செய்ததாலும் இன்று அவர்களினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில் அவர்களால் சொல்ல முடியவில்லை. அவர்களின் வாழ்க்கையில் நடப்பதை வெளியில் சொன்னால் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை என்று எல்லோரும் கேலியும் கிண்டலும் செய்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டதனால் வெளியில் காண்பிக்காமல் எப்பொழுதும் போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதனால் உனக்கு துரோகங்களை செய்தவர்களாயினும் சரி, உன்னுடைய எதிரிகளாயினும் சரி, உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்ட பிறகு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீதான் நினைத்து கொண்டு உன்னுடைய மனதினை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் அங்கே நடந்து கொண்டிருப்பது அவர்களின் வாழ்க்கை அங்கே சீரழிந்து சின்னா பின்னமாகி கிடக்கின்றது. அவர்கள் உன் முன்னால் வேண்டுமானால் ஒன்றும் இல்லாதது போல நடிக்கலாம். ஆனால் இந்த பிரித்யங்கரா என் முன்னால் அவர்கள் தப்பித்து விட முடியாது. நான் எல்லோரையும் உணர்ந்தவள், யார் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டவள். அதனால் நான் கண்டது போல அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சத்தியமாக பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்பது உண்மை. இன்னமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். தான் செய்த தவறை திருந்தி வாழ்க்கையில் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் வரையோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறை திருத்தி கொள்ளும் வரையோ அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடைக்கப் போவதில்லை. நீ மன்னித்தால் மட்டும்தான் உன் பிரித்யங்கரா நான் மன்னிப்பேன். சில நேரங்களில் சில தவறுகள் நீயே மன்னித்தாலும் நான் மன்னித்து விட மாட்டேன். ஆனால் இந்த துரோகி செய்த தவறை நீ மன்னிக்க துணிந்தால் அவர்களினுடைய நிலையை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பினை கொடுக்க துணிந்தால் நிச்சயமாக இந்த பிரித்யங்கராவும் அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, அதனால் எப்பொழுதுமே துரோகத்தை செய்பவர்கள் வாழ்கின்றார்கள், நல்லதை செய்பவர்கள் இங்கே அவதிப்படுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்து வேதனைப்படாதே. பார்க்கத்தான் வெளித்தோற்றம் சந்தோஷமாக இருப்பது போல இருக்கும். ஆனால் அங்கே உள்ளே நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது உன் பிரித்யங்கரா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். யாரை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம். துரோகத்தை செய்தவன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை துவங்கு.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.